ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா ஜவ்வரிசி ஊற தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா நல்லா மாவு மாதிரி மசியணும். பாருங்கள், இந்தளவுக்கு ஊறி இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையக்கூடாது, நல்லா நெத்து பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் ஜவ்வரிசியை ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு வெந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டு நல்லா செவந்து வந்ததும் நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், கேரட் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு, நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட அரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலேயே இதை வேக விடுங்க. இந்த பால்லேயே கேரட் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே வதக்கும் போதே கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஜவ்வரிசி, கேரட், பால் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாகி வரணுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. முன்னை விட நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒன்று சேர்ந்தும் வந்திருக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரை கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை உருகி நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் அது கேரட் ஜவ்வரிசியோட ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போது கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.